வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிராணி ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் மயிலாப்பூர் ஷாப்பிங். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 5 o'clock எழுந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து கார்டனுக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கீரை இல்லை காய்கறி எதாக இருந்தால் நம்ம வந்து எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கீரை வந்து நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம வந்து கீரை செய்யலாம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது என்னென்னலாம் இருக்குது, மணத்தக்காளி கம்மியாக தான் இருக்குது கீரை. ஓகே, பீர்க்கங்காய் வளர்ந்துருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் சின்னதாக தான் வளர்ந்துருக்கு. இன்னொன்று என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம எடுத்து அதை வந்து சமைச்சு சாப்பிடலாம். இதை பச்சை மிளகாய் இருக்குது, ஒரு 4-5 இருக்குது நல்லா பெருசாக. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு சைடில் இருக்கிற இதையும் வந்து கீரைகள்லாம் எதாவது வளர்ந்துருக்கான்றதை பார்க்கலாம். இது அந்தளவுக்கு இதுவாக க்ரோத்தாக இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து பறித்து வச்சுருக்கிறது. முள்ளங்கி இலைகள் வந்து 4 எடுத்திருக்கேன். இந்த தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிடச்சிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த தட்டைப்பயிரை நான் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா, இந்த சிவப்பு கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டன்லேருந்து எடுத்ததை எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். ஆனால் வந்து நல்லா தொடச்சிட்டு தண்ணி இருந்துகிட்ருக்கும். தொடச்சிட்டு எல்லாத்தையும் வந்து கபோர்டில் அடிக்கிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி நான் ஊற வச்சதை உலையில் வச்சிடலாம். நம்ம உலை வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பாயில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாலும் வந்துடுச்சு. நான் வந்து அன்ன மில்க்கு தான் வாங்குகிறேன், நாட்டு மாட்டு பால். இதை பாலை வந்து இது பண்ணிவிட்டு காஃபி ரெடி பண்ணி என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துடலாம். காஃபி ரெடி ஆகிடுச்சு, அவங்க 2 பேரும் குடிக்கலாம். சமைக்கும் போது டைம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மேக் பண்ணிவிட்டு அட் அ டைமில் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ எனக்கு வந்து டைம் இல்லாதனால அரிசி உலை வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து பருப்பை வந்து லைட்டாக ஊற வச்சு வச்சுருந்ததை பருப்பை வச்சிடுறேன். இப்போ இந்த பருப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு பூண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பூண்டு நிறையா சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இப்போ பூண்டை உரிச்சிட்டு பூண்டை போட்டுட்டு தக்காளி இதிலேயே போட்டுருவேன். ஏன்னா வந்து தக்காளி நல்லா மசிட்டோம். அந்த சீட்ஸ்லாம் இப்போலாம் வந்து ஹைப்ரிட் தக்காளிஸ் தான் நிறையா வருது. போட்டுட்டு நம்ம ரெடி ஆகட்டும். இன்பிட்வீனில் வந்து பொரியலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். அது தோலெல்லாம் உரிச்சிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது உருளைக்கிழங்கு ரெடி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 அடுப்பில் ஒன்றா இதாகிட்டுருக்கு. பருப்பு வெந்துடுச்சு இன்பிட்வீனில். இப்போ உருளைக்கிழங்கும் வந்து கட் பண்ணதை வந்து ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா ஃப்ரையாக வறுக்கிறதுக்கு வெறும் ஆனியன், பூண்டு, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், உப்பு. நான் மோஸ்ட்லி கல் உப்பு போடுறதுனால இப்போயே போட்டுடுவேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுட்டுங்க. சிம்லே வச்சு நல்லா டீப் ஃப்ரையாக நம்ம வறுக்கலாம். இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா கீரை வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கீரைக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறையா போட்டு அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி ஒரு அலசுனாவே போதும். ஒரு 2 மினிட்ஸ் அதில் விட்டுட்டு பண்ணலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை. இதை நான் வச்சிடுறேன். இது ஏன்னா நான் ஈவினிங் எதாவது செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பை நீங்கள் வந்து மத்தில் வச்சு கடையணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம கரண்டியில் இது பண்ணாவே இதாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கீரையை பொடியாக கட் பண்ணுறேன். ஏன்னா கீரையை அப்படியே போட்டு நம்ம பண்ணலாம். வீட்டில் இருந்தோன்னா மத்து போட்டு பருப்பு சட்டியில் கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்காமல் எப்படி நம்ம பண்ணலாம்னா, இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வீக் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சத்தம் எதுவும் குறையாது. சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதத்தை வந்து நல்லா வடித்து எடுத்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கீரையையும் பருப்பையும் போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ பொரியல் ரெடி ஆனவுடனே பொரியலில் வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே பாத்திரத்தில் வந்து இந்த கீரைக்கு தேவையானதை தாளிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துப்போம். பச்சை மிளகா ஆல்ரெடி வந்து நான் கீரையோடு சேர்த்து போட்டுட்டேன், ஒரு 3 மிளகா. இப்போ பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒரு பச்சை மிளகா மட்டும் பொடிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிப்போம். ஏன்னா எப்பயுமே வந்து கீரையில் பார்த்திங்கன்னா வந்து அதோடு போட்டு பாயில் பண்ணுறதோட லைட்டாக கடைசியாக ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
குழந்தைங்களும் நான் வந்து கீரை சாப்பிட்றேன்ற மாதிரியே இருக்காது, கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பசங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது இன்பிட்வீனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ தோசைக்கு வந்து சட்னி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால. இந்த தேங்காய் கொஞ்சம் எலுசாக இருக்கிறதுனால அந்த ப்ரௌனை வந்து நான் ரிமூவ் பண்ணாமலே அப்படியே அரைக்கிறேன். கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரையை அப்படியே வந்து நம்ம லன்ச் பாக்ஸில் கட்டலாம். இந்த ரெட் கீரை வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் அதிகம், மினரல்ஸ் அதிகம், அதனால தான் இது. இப்போ இந்த கீரைலாம் ரெடி ஆகிடுச்சு, லன்ச்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம். இது எப்படின்னா வேளச்சேரி வழியாக போகலாம். வேளச்சேரி மெட்ரோ ட்ரெயினில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு பதில் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட் எடுக்கலாம். அதாவது யூடிஎஸ்ன்ற ஒரு ஆப் மூலயமா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் போகும்போது எந்த ட்ரெயின் இருக்கோ ஈஸியாக நம்ம ஏறுறதுக்கு அந்த யூடிஎஸ்ன்ற ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்பில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட்டை எடுத்துக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அந்த மாதிரி எந்த டிக்கெட் வேணாலும் ஆன்லைனில் வந்து யூடிஎஸ் டிக்கெட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா சார்ஜ்னால் 5 rupeesக்கு ஒரு டிக்கெட் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து 0.02 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து ரீசனபிள் தான், ஓகே நம்ம சொல்லலாம். பேடிஎம் வச்சுருந்திங்கன்னா அதில் பண்ணலாம், இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயினில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருமலைன்ற ஸ்டாப்பில் இறங்கிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஏறுறதை பொறுத்து இருக்குது. நம்ம எங்கே ஏறுறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங்கில் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் பேக் சைடு டுவோர்ட்ஸ் எந்த டைரெக்ஷனில் போதோ அதில் ஏறணும். இதுலேருந்து ஒரு ரைட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல் ஷாப்பிங் தாங்க ரோடு. இதில் வந்து இந்த விஜயா ஸ்டோரில் போய் இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம்ஸு, இந்த மரப்பாச்சி பொம்மைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம், அதுவும் வந்து ரேட் வந்து ரொம்ப ரீசனபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மேக் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்குது. நம்ம வந்து கிஃப்ட் ஷாப்ஸில் வாங்குறதோட இது வந்து ஓகே தான் நான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது. நம்ம பாரிஸில் போய் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரேட் ப்ரைஸ்லாம் இங்கே இருந்தது. நல்ல ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது கிச்சனுக்குன்னு இல்லாமல் பூஜைக்குன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் இதில் இருக்குது. அந்த ஹேங்கிங்ஸ்லாம் பாருங்கள், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேங்கிங்ஸ்லாம் நல்ல சவுண்ட் இருந்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இருந்தது. அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருந்தது. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம், அந்த கிஃப்ட்டு இது அந்த மாதிரி கொடுக்கறதுக்கெலாம் கூட இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஜஸ்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக எப்படி சொல்லலாம், கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இந்த வத்தி, அதாவது ஊதுவத்தி வந்து இதுவோ குச்சி மாதிரி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மஞ்சள் அப்படியே இந்த இடத்துல போகும்போதே ஒரு மஞ்சள் கமகமன்னு நல்லா வாசனையாக இருந்தது. பாரிஸில் ஷாப்ஸ் தெரியாதவங்க இந்த மாதிரி மயிலாப்பூர் ட்ரெயின் ஏறி வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாரிஸில் என்ன ப்ரைஸில் வாங்குகிறோமோ அதே சேம் ப்ரைஸில் வந்து நம்ம இங்கே வாங்கிடலாம். இந்த ஷாப்பில் விஜயா ஸ்டோருன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ரைட்டு கோவிலுக்கு போகிற சரவண பவனுக்கெலாம் முன்னாடியே இருக்குது இந்த ஷாப்பு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் கிளியராக தெரியும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு பாக்ஸில் கொடுக்கறது, வீட்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாக்ஸில் கிஃப்டாக கொடுக்கறது, நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம தேட தேவையில்லை. எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இப்படி விசிட் பண்ணிங்கனாவே போதும். எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இங்கே. அதே மாதிரி இந்த யானைலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது வுட்டில். இது நம்ம வெளியில் போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3000 கிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து இங்கே வந்து கம்மி தான். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கூட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மேக் பண்ணது, அந்த ரேடியன்ட்னு சொல்லுவோம்ல அந்த மெட்டீரியல்ஸில் மேக் பண்ணது. ஹேங்கிங்ஸ்லாம் நிறையா இருந்தது இங்கே. இந்த குட்டி 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 நிறையா பொம்மைகள், அந்த சாமி படங்கள் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது, நல்லா இருந்தது. கோமாதாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. விநாயகர், சரஸ்வதி, கிருஷ்ணர், பெருமாள் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே நல்லாவே இருந்ததுங்க.
எனக்கு இந்த கடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறதுக்கு இது நல்லா இருந்தது. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும், ப்ரைஸ் வந்து எனக்கு ரீசனபிளாக வேணும் அப்படின்றவங்களாம் இதை கண்டிப்பாக நம்ம பாரிஸ் போய் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஷாப்ஸில் கூட நம்ம வாங்கலாம். இதை வந்து நம்ம கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும், சாமி பார்த்துட்டு நம்ம வந்து திங்ஸையும் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வாங்குறது வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இந்த ஹேங்கிங்கு, பூஜை ஐட்டம்ஸ் தான் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய மா இஞ்சி, நெல்லிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சீசன் ஆரம்பிச்சிடுச்சு, செமையாக இருக்குது. மா இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பெப்பர் அப்படின்னு சொல்லலாம், மிளகு. இதில் வந்து இது சாப்பிடும் போதே செம்ம காரமாக இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப ரேட்டு தான் அதிகமாக இருந்தது. 100 கிராமே பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்னாங்க, 80 ருபீஸ்க்கு தரேன்னு. இந்த மாவடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு என்னவோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. நெல்லிக்காய் அதெல்லாம் வந்து இந்த சீசன் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் என்ஜாய் பண்ணலாம் இந்த சம்மரில் சூப்பராக. தேங்க்யூ.